வணக்கம். தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி. நமது சங்கம் ஆரம்பித்து 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டு காலம் நடைபெறுகிறது. எமது சங்கம் ஆரம்பித்த நாள் முதல் கடந்த 4 வருட காலமாக 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் பல சாதனைகளை ஒன்றொன்றாக செய்து வருகின்றோம். அதில் வெற்றியும் காணுகின்றோம். குறிப்பாக நம் சங்கம் எடுத்துக்கொண்ட முதலாவது கோரிக்கை, கூட்டுறவு சொசைட்டியில் வழங்கும் 6 மாத கடனை 1 வருடமாக நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வந்தோம். அதை முதலில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாளரிடம் நமது சங்கம் நேரடியாக சென்று அவரிடம் முறையிட்டு கொரோனா டைமில் கட்ட முடியாது என்று ஓராண்டு காலம் முதலில் டைம் வாங்கினோம். அதன் பிறகு தொடர்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், முதலமைச்சர் மனு என்று பல கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்து இப்பொழுது கடந்த மாதம் ஓராண்டாக அதை தமிழ்நாடு அரசிடம் பெற்றுள்ளோம். இதற்கு முழு காரணம் நம் சங்கம் தொடர்ந்து போராடி வந்ததின் அடிப்படையில் தான் இது கிடைத்தது. இது கிடைத்தது என்று ஒரு மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் உடனே அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு பங்கம் ஏற்படுத்திவிட்டது. தற்போது தமிழ்நாடு பதிவுத்துறையின் பதிவாளரான திரு நந்தகுமார் IAS என்பவர் பதிவுத்துறையில் ஒரு கடன் பெற வேண்டும் என்றால் ஒரு விவசாயிக்கு சிவில் ஸ்கோர் வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார். அந்த சிவில் ஸ்கோரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு விவசாயிகள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் இப்பொழுது சிவில் ரிப்போர்ட் வேண்டும் என்றார். சிவில் ரிப்போர்ட் என்றால் என்ன? ஒரு தனிநபர் விவசாயி ஒரு ஒரு கடன் பெறுகின்ற பொழுது ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கக்கூடாது, கடன் நிலுவையில் இருக்கக்கூடாது. தனக்கு சொத்துக்குள்ள மதிப்புகள், தனக்கு சொத்தின் மீது எவ்வளவு கடன் இருக்கின்றது, மற்ற வங்கியில் கடன் இருப்பது விவரம், சொத்தின் விவரம், இவை அனைத்தையும் ஒரு ஆவணமாக கேட்கின்றார்கள். அப்படி பார்த்தால் எந்த விவசாயிக்குமே கடன் வாங்குவது 180% கடினம். எனவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது இருந்தால் நிச்சயமாக கடன் பெறவே முடியாது. அப்போ தொடக்க வேளாண்மை துறை கூட்டுறவு சொசைட்டி மூட வேண்டியது தான். இது தேவையே இல்லையே. எனவே இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு முன் உடனடியாக இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதை கேன்சல் செய்ய வேண்டும் என எங்கள் சங்கத்தின் மூலமாகவும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த விவசாயம் சார்பாகவும் இதை வலியுறுத்திக் கொள்கிறோம், கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2002 காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது MP ஒருவர் இருந்தார். அவர் எம்பியாக இருந்து முடித்துவிட்டு 2009 முதல் 2014 வரை 900 கோடி கடன் பெற்றிருந்தார். அவர் கடன் பெற்றிருப்பது நம்ம மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே முறைகேடாக கடன் பெற்றுள்ளார் என்றும், அவர் கடன் பெற்றுவிட்டு சப்போஸ் தலைமறைவாகிவிட்டார் என்றும் 900 கோடி அவர் கட்ட வேண்டியது இருக்குது என்றும் பார்லிமெண்டிலே பேசப்பட்டது. அதன் பிறகு அவர் அமலாக்கத்துறையில் வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் தலைமறைவான எதிரி என்று உச்சநீதிமன்றமே தெரிவித்தது. அப்பொழுது மத்திய சர்க்கார் சொல்கிறது அவர் லண்டனில் இருக்கிறார். அதன் பிறகு அமலாக்கத்துறை சில ஆவணங்களை கைப்பற்றி மீது பாக்கி தொகையை கட்ட வேண்டி அந்த அரசு வாராக்கடனில் பாக்கி தொகையை அவருடைய பெயரும் லிஸ்டில் இருந்தது 900 கோடி. அவருக்கு சிவில் ரிப்போர்ட் நீங்க ஏன் பார்க்கவில்லை? அவருக்கு ஏன் சிவில் ஸ்கோர் பார்க்கவில்லை? அப்பொழுது பணக்காரருக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா? நியாயம் பொதுவானதா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டதா? இதை அரசு பதில் சொல்லியாக வேண்டும். அதாவது அசோக் டெக்ஸ்டைல்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனம் உலக பணக்கார வர்க்கத்தில், உலக பணக்காரத்தில் முதலில் உள்ளவர் அம்பானி. அவர் அம்பானி வங்கியில்
27,000 கோடி கடன் பெறுகிறார். 27,000 கோடி கடன் பெற்றுவிட்டு அந்த நிறுவனத்திற்கு வந்து அவர் நடத்துகின்ற அந்த அசோக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்திற்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்றும், திருப்பி பணம் கட்ட முடியவில்லை என்றும், தனக்கு வந்து மிகவும் கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதில் பணம் கட்ட முடியவில்லை என்று அவர் வங்கியிடம் சொல்லுகின்றார். வங்கி உடனே ஓடோடி வந்து தானே முன் வந்து ஒரு செட்டில்மெண்ட் செய்து, நீங்கள் 12,000 கோடி கட்டினால் போதும், 15,000 கோடி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு அறிக்கையை வங்கி அவரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. உலக வரிசையில் பணக்காரனாக உள்ள ஒரே நபர் அம்பானி. அவர் மீண்டும் என்ன சொல்லுகின்றார்? என்னால் 12,000 கோடி கட்ட முடியாது, நான் வறுமையில் இருக்கின்றேன், சாப்பாட்டுக்கு வழியில் என்று. இதை அரசு ஏற்றுக்கொண்டு பாவம் அவர் வந்து வறுமையில் இருக்கிறார் என்று உடனே என்ன செய்கிறார்கள்? மீண்டும் ஒரு சர்வே எடுக்கிறார்கள். அப்பொழுது இந்த அம்பானி என்ன செய்கிறார்? யோகியன், நல்லவர், உலகத்திலே சிறந்த யோகியன். அவர் தனது தம்பியிடம் இந்த நிறுவனத்தை முகேஷ் அம்பானியிடம் ஒப்படைக்கின்றார். முகேஷ் அம்பானி இந்த கம்பெனியை பெற்று, இந்த நிறுவனத்தை பெற்று, அவர் வந்து சட்டத்திட்டங்களை மாற்றி அமைத்து கடைசியில் 7 கோடி தான் கட்டுகின்றார். அரசு பாவம் என்று 7 கோடி வாங்கி கொண்டு மீதி கடன்களை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. பாவம், எத்தனை ஆயிரம் கோடிகள்! 27,000 கோடி கடன் பெற்றுவிட்டு 7,000 கோடி கட்டிவிட்டு 20,000 கோடி வாரா கடன் தள்ளுபடி செய்து விட்டார்கள். பாவம் என்று. ஆனால் அவர் இன்னும் வந்து உலக பணக்கார வரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றார். இது என்ன நியாயம்? இவருக்கு சிவில் ரிப்போர்ட் எங்கே போனது? சிவில் ஸ்கோர் இவருக்கு எங்கே போனது? இது நியாயமா? இதுக்கு உண்டான பதிலை அரசு சரியாக சொல்ல முடியுமா? இதுக்கு வெள்ள அறிக்கை தர முடியுமா? யோகியமான அரசா இருந்தால் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். போகட்டும். அதன் பிறகு இதே அம்பானி என்பவர் ரிலையன்ஸ் நேவல் என்ற ஒரு நிறுவனம் நடத்தி வருகின்றார். அது அனைவருக்கும் தெரிந்தது. இவர் வந்து ஒரு சமீபத்தில் என்ன செய்கின்றார்? இவருக்கு வந்து பாவம் உலக பணக்கார வரிசையில் உலக பணக்கார வரிசையில் உலகத்திலே சிறந்த ஒரு பணக்காரர், முதலிடத்தில் உள்ளவர். அவர் வந்து என்ன செய்கிறார்? தனக்கு வந்து பணம் இல்லை என்று வங்கியிடம் சொல்லுகின்றார். உடனே 12,429 கோடி கடன் கொடுக்கின்றது அவருக்கு. அந்த கடனை பெற்றவர் உடனே தனக்கு வந்து திவாலாகிவிட்டேன், நஷ்டமாகிவிட்டது, கடனை செலுத்த முடியவில்லை என்று அரசிடம் குறை கூறுகின்றார். அரசிடம் வந்து முறையிடுகின்றார். உடனே அரசு என்ன செய்கிறது? வங்கியிடம் சொல்லி வங்கி வந்து ஒரு சர்வே எடுத்து அவரை வந்து அவருடைய நிறுவனங்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது, நீங்கள் 12,249 கோடியை கட்ட வேண்டாம், 800 கோடி கட்டினால் போதும், 11,629 கோடி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு 800 கோடி மட்டும் கட்டினால் போதும் என்று மத்திய சர்க்காரின் கட்டுப்பாட்டில் உள்ள ரிசர்வ் பேங்கின் கட்டுப்பாட்டில் வங்கி சொல்லுகின்றது. உடனே அவர் 800 கோடியை கட்டுகின்றார். எவ்வளவு? 100%, 15% மட்டும்தான் கட்டுகின்றார். 800 கோடி கட்டுகின்றார். மீதி 85% அவர் ஏழ்மையானவர், பாவப்பட்டவர் என்று தள்ளுபடி செய்யப்பட்டு வாராக்கடனில் கொண்டு சேர்த்து ஓட்டினார். அப்பொழுது அவருக்கு சிவில் ஸ்கோர் இல்லை, அவருக்கு சிவில் ரிப்போர்ட் இல்லை. ஆனால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வைத்துக்கொண்டு 5,000 10,000 வாங்குறவனுக்கு சிவில் ரிப்போர்ட், சிவில் ஸ்கோர், சட்டம் அனைத்தும் பொதுவானது தானே. ஏன் பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம்? என்னையா நடக்குது நாட்டில்? நீங்கள் இதற்கு வந்து என்ன சொல்ல வருகின்றீர்கள்? இதுக்கு வந்து யோகியமான அரசா இருந்தால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சரி, ரைட், ஓகே. தற்போது நமது தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டால், தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து மொத்தம் 45,600 கோடி தான் தமிழ்நாடு பட்ஜெட். அந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8,600 கோடி தான் வேளாண் துறைக்கு ஒதுக்கினார்கள். அந்த 8,600 கோடி வேளாண் துறையில் ஒதுக்கப்பட்டது. 3,000 கோடி தான் கூட்டுறவுக்காக ஒதுக்கினார்கள், இந்த கூட்டுறவு சொசைட்டியில் கடன் கொடுப்பதற்காக. நான் கேட்கின்றேன், ஆந்திராவில் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து 60% தான் அங்கே வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள். ஆந்திராவில், பக்கத்து ஸ்டேட்டில் 60% வந்து தாக்கல் செய்கின்றவர்கள் ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கருக்கு
15,000 மானியம் தருகின்றார்கள். அந்த மானியம் ஆந்திராவில் ஒதுக்கப்பட்டதனால் தான் ஆந்திராவில் இன்று வந்து விவசாயம் ஓங்கி நிற்கிறது, விவசாயம் ஓங்கி நிற்கின்றான். 15,000 பக்கத்து மாநிலத்தில் மானியம் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 10,000 கொடுக்க வேணாவா? அப்பொழுது நீங்கள் விவசாயத்தை பற்றி என்ன நினைத்திருக்கின்றீர்கள்? விவசாயிகள் வந்து கௌரவத்துக்காக பயிர் வைக்கின்றான். விவசாயிகள் வந்து நஷ்டம் ஏற்படுது தெரிந்தும் பயிர் வைக்கின்றான். விவசாயம் வந்து தன்னை வந்து ஏமாற்றப்படுகின்றது, தான் வஞ்சிக்கப்படுகின்றோம், தான் மோசம் போகின்றோம் என்று தெரிந்தும் பயிர் வைக்கின்றான். ஏனென்றால் இதில் வந்து லாபமே கிடையாது. இதில் வந்து கூட்டி கழித்து பார்த்தால் நஷ்டத்தில் தான் போகின்றது. ஆனால் இருந்தும் பயிர் வைக்கின்றான். இதை வந்து ஒரு அரசு வந்து இதுவரையில் வந்து இதை வந்து வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு என்று யார் நிர்ணயம் செய்யவில்லை. ஒரு ஏக்கர் பயிர் வைப்பதற்கு குறைந்தது 30 to 35,000 செலவாகின்றது. ஆனால் 25,000 30,000 மேல் எடுக்கவில்லை. தாங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தேர்தல் பட்ஜெட்டிலிருந்து 16, 17 வந்து ஆர்டிக் 16, 17 வந்து நீங்கள் வந்து நெல்லுக்கு வந்து 1,500 ரூபாய்க்கு வந்து ஒரு குவிண்டால் ஏற்றி தருவதாக சொன்னீர்கள். கரும்புக்கு டன்னுக்கு 2,000 ரூபாய் ஏற்றி சொன்னீர்கள். இதுவரையும் ஏற்றி கொடுக்கவில்லை. கிடப்பில் தான் கிடக்கிறது. அப்பொழுது நாங்களும் நம்பி வாக்குறுதி போட்டோம், ஓட்டு போட்டோம். ஆனால் இதுவரையிலும் எந்த பயன்பாடும் இல்லை. போகட்டும். தற்போது ஆந்திராவில் கொடுக்கின்றார்களே 15,000, நீங்கள் 10,000 கொடுத்தாலே போதும். 10,000 கொடுத்தாலே தமிழ்நாடுக்குள்ளாக 1,51,000 ஏக்கர் தான் வந்து சாகுபடி செய்யப்படுகிறது ஒரு போகத்திற்கு ஒரு ஆண்டு. அப்படி பார்க்கும் போனால் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து 10,000 மானியம் கொடுத்தாலே அதிகபட்சமாக 15,000 கோடி தான் ஆகும். இந்த மாதிரி பல்லாயிரம் கோடி வந்து உலக பணக்காரனுக்கெல்லாம் தள்ளுபடி செய்கின்றீர்கள். தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், எத்தனை நேரடி நெல் கொள்முதல் எல்லாம் மழையில் நனைந்து நெற்கதியெல்லாம் வீணாக போகின்றது. அதற்கெல்லாம் ஒரு தார் பாய கூட இல்லை, சரியான கட்டமைப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தா கோடி கோடியாக நீங்கள் வந்து மண்டபமும் மாளிகையும் கட்டி பெயர் வைத்து கொண்டு திறந்து கொண்டு இருக்கின்றது. மத்திய சர்க்காராகட்டும் மாநில சர்க்காராகட்டும் விவசாயம் மீது இன்னும் வந்து யாரும் உண்மையிலே வந்து காமராஜருக்கு அப்புறம் சத்தியமாக இதுவரையிலும் இல்லை. அப்படி இருப்பது உண்மையா என்றால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், வெள்ளை அறிக்கை சமர்ப்பிங்கள். தேர்தல் வரப்போகின்றது. கண்டிப்பாக இந்த முறை வந்து ரோஷமுள்ள விவசாயிகள் எல்லாம் இனி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். தற்போது மத்திய சர்க்கார் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த மெர்சல் சோர்ஸ் முதல் விஜய் மல்லையா வரைக்கும் சுமார் 50 உலக பணக்கார வரிசையில் 50 முதலாளிகளுக்கு வந்து பாரா கடனில் தள்ளுபடி செய்கின்றது. 68,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு பார்லிமெண்டில் அதில் வந்து அதை வந்து பதிவு செய்கிறார்கள். 68,000 கோடியை வந்து தள்ளுபடி செய்கின்றீர்களே வாரா கடனுக்கெல்லாம், உலக பணக்கார லிஸ்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 10,000 15,000 மானியம் கொடுத்து ஒரு 5,000 10,000 கோடி தான்ப்பா ஆகும். நீங்கள் வாரா கடன் தள்ளுபடி செய்கின்றீர்களே அதில் 100ல் 10% வந்து வைத்தாலே போதும். ஏன் விவசாயத்தை வளர மாட்டேங்கிறீர்கள்? எவனோ ஒரு தனி மனிதனை வாழ வைக்கின்றீர்கள். இது தனி முதலாளியை வந்து மேலும் முதலாளி ஆக்கின்றீர்கள். உலக பணக்காரர்கள் முதலில் உள்ளவனுக்கு வாரா கடனில் தள்ளுபடி செய்கின்றீர்கள். ஆனால் அவள் உலக பணக்காரர்கள் இன்னும் முதன்மையாக தான் இருக்கின்றான். அப்பொழுது இது என்ன நியாயம்? இது யார் பதில் சொல்வது? யார் கேள்வி கேட்பது? உச்ச நீதிமன்றம் இது கேள்வி கேட்குமா? இது நியாயமா? பதில் சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் சாத்தியமில்லை. தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறேன், இந்த சிவில் ரிப்போர்ட்டை உடனடியாக வந்து நீங்கள் வந்து கேன்சல் செய்து பழைய நிலைமைக்கே வந்து அதை மாற்றி அமைத்து இந்த கூட்டுறவு சொசைட்டியில் வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் சரியான முறையில் ஒழுங்கான முறையில் கடனை கொடுப்பதற்கு வழி செய்யுங்கள். இந்த ஒரு வருடமாக நீட்டிப்பு செய்ததற்கு நான் உங்களது மனமாற நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த சிவில் ஸ்கோரை நீங்கள் வந்து கேன்சல் செய்யவில்லை என்றால் எனது தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி சங்கம் போராடும். எமது சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் போராடுவார்கள். நாங்கள் மொத்த சங்கத்தையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு உள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக நடத்துவோம். இது முடிவில் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் சரியானதா? சரியானதில்லை. பழைய மாதிரியே இதுதான. பழைய கூட்டுறவு சொசைட்டியில் கடன் கொடுக்கும்போது பக்கத்து வங்கியிலெல்லாம் வந்து NOC தடையில்லா சான்று வாங்கி வருவது சொல்லி நாங்கள் அதை கொண்டு வந்து சமர்ப்பிப்போமே. அதுக்கு மேல் இதை வந்து எதுக்கு வந்து நந்தகுமார் ஒரு IAS வைத்து போட்டு இதை வந்து இன்னும் வந்து கழுத்து இருக்கின்றது? இது சரியில்லை.
விவசாய வாழ விடுங்கள், விவசாயிக்கு வழி விடுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வயிறு இருக்கின்றது. இல்லையென்றால் விவசாயி இழுத்து பிடித்து கட்டினால் ஒரு வயிறு கூட நிறையாது, காய்ந்து விடும். ஏர் பிடித்தவன் ஏமாளி இல்லை, மண்வெட்டியத்தில் மடையவன் இல்லை. மாற்றிக்கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், விவசாயி வாழ விடுங்கள். நன்றி, வணக்கம்.